பெயர் கிறிஸ்தவர்கள் யார் இவர்கள்? யார் இவர்கள் என்று தெரியாமலே அவர்களுக்கான கேள்விகளை நாம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. இவர்கள் யார்? இவர்கள்தான் போப்பு தலைமையில் உள்ள கத்தோலிக்கர்கள். இவர்கள்தான் போப்பு தலைமையில் உள்ள கத்தோலிக்கர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள்தான் கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து வந்த புரொட்டஸ்டன்ட் சபைகளான ஆங்கிலிக்கன், சிஎஸ்ஐ, லூத்தரன் போன்ற சபைகளை சார்ந்தவர்கள். இவர்கள்தான் பாரம்பரிய மற்றும் பெயர் கிறிஸ்தவர்கள். இவர்களிடத்திலே இந்த கேத்தலிக், அதிலிருந்து பிரிந்து வந்த புரொட்டஸ்டன்ட் சபைகள், இவர்களிடத்திலே பக்தி இருக்கிறது, ஆனால் சத்தியம் இல்லை. பல ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, அந்த ஆவிக்குரிய சபைகளிலே சத்தியம் இருக்கிறது, ஆனால் பக்தி இல்லை. சத்தியத்தை இந்த பாரம்பரிய மற்றும் பெயர் கிறிஸ்தவ சபைகள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான், அவர்களுடைய சிந்தனைகளை தூண்டும்படியாகத்தான் இப்படிப்பட்ட கேள்விகளை நம் மூலமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த கேள்விகளை சிந்திப்பவர்கள் பாக்கியவான்கள். இந்த கேள்விகளை எதிர்ப்பவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். இந்த கேள்விகளை எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எதிர்ப்பவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். வரிசையாய் ஒவ்வொரு கேள்விகளாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒன்று, சபை என்று சொன்னாலே சர்ச். சர்ச் என்று சொன்னாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய கூட்டம், எக்லீசியா. பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம் தான் சர்ச். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே செகண்ட் ஹாஃப்ல எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். ஆக ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் தான் பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையார். அவர்கள்தான் கிறிஸ்தவ சபையார். இந்த காரியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பாரம்பரிய மற்றும் பெயர் கிறிஸ்தவ சபையாருக்கு தெரியுமா? இரண்டாவது கேள்வி, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையை இருதயத்திலே விசுவாசிக்கும் போது நமக்கு தேவ நீதி உண்டாகிறது. அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ஆவியிலே மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டியாய் மாறுகிறோம், நீதிமானாய் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவரோட கூட உன்னதத்திலே அமர்கிறோம். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 பேதுரு 1:23, யாக்கோபு 1:18, 2 கொரிந்தியர் 5:17, யோவான் 3ஆம் அதிகாரம் 3:5, எபேசியர் 2:7-8 இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆக பாவத்திற்கு மரித்திருந்த நம்மை இயேசுவோடு கூட எழுப்பி நம்மை உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையில் எவன் இருக்கிறானோ, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து எவன் இருக்கிறானோ, அப்படிப்பட்டவனுக்குத்தான் தண்ணீர் ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவனுக்குத்தான் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், மார்க் 16:16, அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறேன், கேளுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
ஆக மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆக ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும், பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும். அப்பொழுதுதான் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் இப்படி இருக்க, பாவமறியா பச்சிளம் குழந்தைகளுக்கு இந்த பாரம்பரிய சபையாரும் பெயர் கிறிஸ்தவ சபையாரும் பாவமறியா பச்சிளம் குழந்தைகளுக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்களே, அப்படி செய்யலாமா? சிந்தியுங்கள். மூன்றாவது கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமான தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அது வெளிக்காட்டுகிறது. இந்த தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. குழந்தைக்கு கொடுப்பது தேவனின் மரணத்தை உயிர்த்தெழுதலை அவமதிப்பது ஆகாதா? சற்றே சிந்தியுங்கள். நான்காவது கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன். குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி வேதம் எங்காவது சொல்லி இருக்கிறதா? அப்படி சொல்லி இருந்தார் சொல்லுங்கள். குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுங்கள். அப்படி ஒரு வசனம் கூட இல்லையே. குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கம் கிபி 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டாண்டின் நோபலால் கொண்டு வரப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? சரித்திரத்தை படியுங்கள். ஐந்தாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் என்பது தெளிப்போ கொடியின் கீழோ அல்ல. இது தண்ணீருக்குள் மூழ்குதல். இதற்கு பேரே பேப்டிசோ, பேப்டிசம், மூழ்குதல், லத்தீன் பாஷை. இயேசுவும் தண்ணீருக்குள்ளே மூழ்கிதான் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுத்தார். காந்தேக மந்திரியும் அப்படித்தான் தேரிலிருந்து கீழே இறங்கி, பிலிப்பும் காந்தேக மந்திரியும் நதியின் தண்ணீருக்குள்ளே இறங்கித்தான் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அதனாலே இந்த ஞானஸ்தானம் என்பது தெளிப்போ கொடியின் கீழோ இல்லை என்பது உங்களுக்கு புரிகிறதா? ஆறாவது கேள்வி. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றால் தான் பரலோகம் போக முடியும் என்ற காரியம் உங்களுக்கு தெரியுமா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றால் தான் பரலோகம் போக முடியும் என்ற காரியம் தெரியுமா? மார்க்கு 16:16 அப்படித்தான் சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றால் பரலோகம் உண்டு, விசுவாசிக்காமல் இருந்தால் அவனுக்கு நரகம்தான் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த சத்தியம் இந்த பாரம்பரிய பெயர் கிறிஸ்தவ சபையாருக்கு புரிகிறதா? ஏழாவது கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் பாப்டிசம் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறதே. அதற்காகவே அந்த பாரம்பரிய பெயர் கிறிஸ்தவ சபையிலிருந்து வேறொரு ஆவிக்குரிய சபையாரிடம் போய் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு மறுபடியும் உங்கள் பாரம்பரிய பெயர் கிறிஸ்தவ சபையிலேயே சேர்ந்து கொள்ளுகிறீர்களே, அப்படி செய்யலாமா? சிந்தியுங்கள். நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இன்றைக்கும் உலாவி கொண்டிருக்கிறார்களே இந்த தமிழ்நாட்டில், இவர்கள் எல்லாரும் வேறொரு ஆவிக்குரிய சபையிலே போய் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு பிற்பாடு அவங்க பாரம்பரிய பெயர் கிறிஸ்தவ சபைகளிலே இருக்கிறார்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருக்கிறவர்களும் ஏராளமாய் இருக்கிறார்களே, உங்களுக்கு புரியுமா? இப்படி செய்கிறது தவறானது என்று தெரியவில்லையா? எட்டாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சபையிலேயே ஞானஸ்தான தொட்டி இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். ஒரு சில சபைகளிலே ஞானஸ்தான தொட்டி இருக்கிறது. அப்படியே ஞானஸ்தான தொட்டி இருந்தாலும் அந்த சபையில என்ன செய்கிறார்கள் தெரியுமா? விருப்பப்பட்டவர்களுக்கு முழுக்கு ஞானஸ்தானமா, விருப்பப்பட்டவர்களுக்கு தெளிப்பு ஞானஸ்தானமா. முழுக்கு ஞானஸ்தானம் விருப்பப்பட்டால் முழுக்கு ஞானஸ்தானமா, தெளிப்பு ஞானஸ்தானம் விருப்பப்பட்டால் தெளிப்பு ஞானஸ்தானமா. இப்படி
உங்கள் சுய சித்தத்தின்படி செய்து தேவனுடைய கற்பனையை அவமாக்கலாமா? இதான் உங்களுக்கு நான் வைக்கிற கேள்வி. 9வது கேள்வி, ஞானஸ்தான தொட்டியை வைத்துக் கொண்டே குழந்தைகளுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்களே. ஞானஸ்தான தொட்டி வைத்துக் கொண்டே குழந்தைகளுக்கும் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, காரணம் என்ன? ஞானஸ்தான தொட்டி வைத்துக் கொண்டே 100க்கு 60, 70%, 80% மக்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காமலே உங்கள் சபையிலே இருக்கிறார்களே, காரணம் என்ன? கேள்விகளுக்கு பதில் புரிகிறதா? 10வது கேள்வி கேட்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவன், ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவன் சத்திய மாறுபாடு, ஜீவிய மாறுபாடு உள்ள சபையை விட்டு வெளியே வந்தால்தான் அவனுக்கு முழுமையான ரட்சிப்பு கிடைக்கும் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறானே, உங்கள் காதில் விழுகிறதா? வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னானே. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்புக்குள்ளே வந்துவிட்ட நீங்கள், அதற்கு பிறகு நீங்கள் சத்திய மாறுபாடு, ஜீவிய மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வெளியே வர வேண்டுமே. அப்பொழுதுதானே உங்களுக்கு முழுமையான பைனல் ரட்சிப்பு கிடைக்கும் என்று பேதுரு அன்றைக்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 3000 பேருக்கு முன்னாலேயே சொன்னானே. அது உங்கள் காதிலே விழுகிறதா? அப்படி இல்லாமல் மறுபடியும் அதே கூட்டத்தோடு இருந்து ஆராதிப்பது சரிதானா? இது உங்களுக்கு கேள்வி. மோசே எகிப்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தானே இஸ்ரவேல் மக்களை, காரணம் என்ன? ஆராதனைக்காகத்தானே. அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ள சந்ததியோடு இருந்து ஆராதிக்க கூடாது என்பதற்காகத்தானே. அந்த மோசேக்கு இருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை ஏன் உங்களுக்கு இல்லாமல் போகிறது? 11வது கேள்வி